Security features in Windows 7. Managing user accounts. இந்த சாப்டரில் யூசர் அக்கவுண்ட்ஸை பயன்படுத்தி எப்படி நமது கம்ப்யூட்டரை செக்யூர்டாக வைப்பது என்று பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டரை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பயன்படுத்தும் போது ஒவ்வொருவருடைய ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸை செக்யூர்டாக வைத்துக்கொள்ள யூசர் அக்கவுண்ட்ஸ் உதவுகிறது. இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னும் ஒரே கூரையின் கீழ் கண்ட்ரோல் ஆகிறது. ஸ்டார்ட் மெனுவிலிருந்து கண்ட்ரோல் பேனலுக்கு வாருங்கள். இங்கு கேட்டகரைஸ்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று யூசர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃப்டி. இதன் கீழ் ஆட் ஆர் ரிமூவ் யூசர் அக்கவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் செய்தால் நாம் மேனேஜ் அக்கவுண்ட்ஸ் விண்டோவுக்கு வருவோம். இங்கு யூசர் அக்கவுண்டின் லிஸ்ட் இருக்கும். முதலாவதாக யூசர் அக்கவுண்டை பார்ப்போம். இங்கு 3 யூசர் அக்கவுண்ட்கள் உள்ளது. அதில் ஒவ்வொன்றும் தங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸை காண்பிக்கிறது. முதலாவதாக அக்கிலீஸ் என்ற யூசர் அக்கவுண்ட்டுக்கு செல்வோம். யூசர் அக்கவுண்ட் நேம் அக்கிலீஸ் மேலே டிஸ்ப்ளே செய்யப்பட்டிருக்கிறது. கீழே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் என்று டிஸ்ப்ளே செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் இந்த அக்கவுண்டை லாகின் செய்யும் போது இதன் பாஸ்வேர்டை என்டர் செய்ய வேண்டும். பாஸ்வேர்ட் மூலமாக இந்த அக்கவுண்ட் செக்யூர்டாக உள்ளது. யூசர் அக்கவுண்டின் டைப் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அக்கிலீஸ் அக்கவுண்ட் முழு யூசர் அக்கவுண்டையும் கண்ட்ரோல் செய்ய அதிகாரம் பெற்றிருக்கிறது. இதற்கு புதிய அக்கவுண்டை கிரியேட் செய்ய அல்லது நடப்பில் உள்ள அக்கவுண்டை எடிட் செய்ய அதிகாரம் உள்ளது. ஜிம்மி என்ற மற்றொரு அக்கவுண்டை பார்த்தீர்களானால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் யூசர். இது மற்ற யூசர்களுடன் ஒர்க் செய்ய முடியாது. கடைசியாக கெஸ்ட் என்ற யூசர் அக்கவுண்டை பார்ப்போம். இது தன் பெயருக்கேற்றவாறு எல்லா கெஸ்டையும் அக்கவுண்டில் லாகின் செய்ய அனுமதிக்கும். இந்த அக்கவுண்ட் டிஃபால்ட்டாக ஆஃப் செய்யப்பட்டிருக்கும். இதை ஒரு முறை கிளிக் செய்து பின்னர் டர்ன் ஆன் பட்டனை ஆன் செய்யுங்கள். இப்பொழுது கெஸ்ட் அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் ஆனில் வந்துவிடும். கிரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் யூசர் அக்கவுண்ட்ஸ். நாம் இப்பொழுது மேனேஜ் அக்கவுண்ட்ஸ் விண்டோவில் இருக்கிறோம். இங்கிருந்து ஒரு புதிய அக்கவுண்டை கிரியேட் செய்ய போகிறோம். நாம் முதலில் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அக்கவுண்டில் லாக் ஆக வேண்டும். அதற்கு கிரியேட் நியூ அக்கவுண்ட் என்ற ஆப்ஷனை ஒரு முறை கிளிக் செய்யுங்கள். இது நம்மை கிரியேட் நியூ அக்கவுண்ட் விண்டோவுக்கு அழைத்து செல்லும். இங்கு கர்சர் ஃபிளாஷ் ஆவதை காண்பீர்கள். இதில் நியூ அக்கவுண்டின் பெயரை டைப் செய்யுங்கள். இங்கு பார்க்கர் என்று டைப் செய்வோம். இந்த பெயர்தான் லாகின் ஸ்கிரீன் மற்றும் ஸ்டார்ட் மெனுவை ஆன் செய்யும். நாம் ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று ஒரு அக்கவுண்டை கிரியேட் செய்தால் புதிய அக்கவுண்டை ஸ்டாண்டர்ட் யூசர் என்று கிரியேட் செய்ய போகிறோம். கிரியேட் அக்கவுண்டை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வினாடி பார்க்கர் என்ற யூசர் அக்கவுண்டை காண்பீர்கள். இதில் பிக்சர், டைப் போன்றவைகள் இருக்கும். இதில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அல்ல, ஆனால் நாம் இதற்கு பாஸ்வேர்டை கிரியேட் செய்யலாம், பிக்சரை மாற்றலாம், வேண்டுமென்றால் அக்கவுண்டையும் ரீநேம் செய்யலாம். இப்பொழுது இந்த யூசரின் எடிஷன் மோடுக்கு செல்ல ஒரு யூசர் அக்கவுண்டை கிளிக் செய்யுங்கள். சேஞ்ச் அன் அக்கவுண்ட் விண்டோ வரும். இங்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அக்கவுண்டை எடிட் செய்ய வேண்டும் என்றால் நாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது அக்கவுண்டின் ஓனராக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது பார்க்க மற்றும் எந்த அக்கவுண்டை வேண்டுமானாலும் எடிட் செய்யலாம். சேஞ்ச் த அக்கவுண்ட் நேம் பட்டனை கிளிக் செய்யுங்கள். பின்னர் ரீநேம் அக்கவுண்ட் விண்டோவில் நேமை டைப் செய்யுங்கள். இங்கு மார்க் என்று டைப் செய்து சேஞ்ச் நேமை கிளிக் செய்யுங்கள். இந்த யூசர் அக்கவுண்ட் ரீநேம் ஆகிவிடும். அடுத்ததாக கிரியேட் பாஸ்வேர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து பாஸ்வேர்டை செட் செய்யுங்கள். 2 முறை பாஸ்வேர்டை டைப் செய்து கன்ஃபார்ம் செய்யுங்கள். இங்கு உங்கள் பாஸ்வேர்டுக்கு ஒரு ஹிண்ட் கூட தரலாம். இதனால் உங்கள் பாஸ்வேர்டை எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு முறை கிரியேட் பாஸ்வேர்டை கிளிக் செய்யுங்கள். இங்கு இந்த அக்கவுண்டின் ஸ்டேட்டஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் என்று டிஸ்ப்ளே ஆகும். இங்கு கிரியேட் தி பாஸ்வேர்ட் ஆப்ஷன் சேஞ்ச் தி பாஸ்வேர்ட் ஆப்ஷன் என்று மாறியிருக்கும். இதன் மூலமாக நமக்கு தேவை என்றால் புதிய பாஸ்வேர்டை கொண்டு பழைய பாஸ்வேர்டை சேஞ்ச் செய்யலாம். விண்டோவிலிருந்து வெளிவர கேன்சல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இந்த அக்கவுண்டின் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை ரிப் செய்ய ரிமூவ் பாஸ்வேர்ட் என்ற ஆப்ஷன் சென்று ரிமூவ் பாஸ்வேர்ட் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சேஞ்ச் தி பிக்சர் ஆப்ஷன் மூலமாக யூசர் அக்கவுண்டின் பிக்சரை கஸ்டமைஸ் செய்யலாம். நமக்கு வேண்டிய பிக்சரை browse for more picture options மூலமாக பிக்சரை லொகேட் செய்து ஓபன் செய்தால் புதிய யூசர் அக்கவுண்ட் பிக்சர் டிஸ்ப்ளே ஆகும். Setting up parental controls. யூசர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃப்டியுடன் வரக்கூடிய செக்யூரிட்டி ஆப்ஷன்களில் ஒன்றுதான் parental controls. parental control என்பது ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ் மற்றும் கம்ப்யூட்டரை லாகின் செய்வது போன்ற ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸை கண்டெயின் செய்வதாகும். ஸ்டார்ட் மெனுவிலிருந்து கண்ட்ரோல் பேனலுக்கு செல்லுங்கள். அங்கு யூசர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃப்டியின் கீழ் செட்டப் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஃபார் எனி யூசர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இந்த விண்டோவுக்கு செல்ல நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க வேண்டும். இங்கு மிஷனில் உள்ள யூசர் அக்கவுண்ட்ஸின் லிஸ்ட் தோன்றும். இப்பொழுது மார்க் என்ற யூசருக்கு பேரண்டல் கண்ட்ரோலை செட் செய்ய போகிறோம். ஒரு முறை யூசர் அக்கவுண்டை கிளிக் செய்து பின்னர் இந்த விண்டோவுக்கு வர எஸ் ஐ கிளிக் செய்யுங்கள். இங்குதான் பேரண்டல் கண்ட்ரோல்ஸை செட் செய்ய முடியும். பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இப்பொழுது ஆஃபில் இருக்கும். இதை எனேபிள் செய்ய ஆன் என்ஃபோர்ஸ் கரண்ட் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷனை ஒரு முறை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது நாம் இந்த ஆப்ஷனுக்கு பேரண்டல் கண்ட்ரோலை செட் செய்ய போகிறோம். முதலாவதாக டைம் லிமிட்ஸ் ஆப்ஷனுக்கு சென்று டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விண்டோவை அடையுங்கள். இந்த டேபிளின் இடது பக்கத்தில் ஒரு வாரத்திற்கான நாட்கள் மற்றும் ஒரு நாளுக்கு உள்ள ஹார்ஸ் 24 ஹார் ஃபார்மேட்டில் இருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு குழந்தையின் பெற்றோர் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இங்குள்ள எந்த பாக்ஸஸை செலக்ட் செய்தாலும் ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். நீங்கள் யூசரை இந்த நேரங்களில் இந்த அக்கவுண்டை யூஸ் செய்ய விடாமல் தடுக்க முடியும். உங்கள் குழந்தைக்கு எக்ஸாம்ஸ் இருந்தால் கம்ப்யூட்டரை யூஸ் செய்ய விடாமல் ரெஸ்ட்ரிக்ட் செய்ய முடியும். ப்ளூ கலர் பிளாக்ட் ஹார்ஸை இண்டிகேட் செய்கிறது. ஓகே கிளிக் செய்து செட்டிங்கை எஃபெக்ட்டுக்கு கொண்டு வாருங்கள். அடுத்ததாக நாம் கேம்ஸுக்கு சென்று எஸ் ஐ கிளிக் செய்தால் யூசரை ஸ்பெசிபிக் கேம்ஸ் விளையாட விடாமல் தடுக்கலாம். நாம் செட் கேம் ரேட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள் வந்தால் இங்குள்ள ரேட்டிங்கை பொறுத்து இந்த யூசர் எந்த கேம்ஸை ஆக்சஸ் செய்வது மற்றும் எந்த கேமை பிளாக் செய்வது என்று நிர்ணயிக்கலாம். உதாரணமாக நாம் இந்த பிளாக்ட் ஆப்ஷனை செக் செய்யும் போது எந்த கேம் இந்த சூஸ் கேட்டகரியின் கீழ் வந்தாலும் நாம் அந்த கேமை விளையாட முடியாது. இந்த செட்டிங்கை எஃபெக்டில் கொண்டு வர ஓகேயை கிளிக் செய்யுங்கள். நாம் இப்பொழுது கேன்சலை ஹிட் செய்து விண்டோவுக்கு வெளியே வந்து விடுவோம். நாம் பிளாக் அல்லது அலோ ஸ்பெசிபிக் கேமுக்கு சென்றால் இந்த கம்ப்யூட்டரில் உள்ள கேமை இந்த யூசர் பயன்படுத்த அலோ அல்லது பிளாக் செய்யலாம். அலோ அண்ட் பிளாக் ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம்ஸ் என்ற ஆப்ஷன் மூலமாக இந்த குறிப்பிட்ட யூசர் ஆக்சஸ் செய்யக்கூடிய ப்ரோக்ராம்ஸை ஸ்பெசிஃபை செய்யலாம். நாம் மார்க் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நாம் அலோ செய்கிற ப்ரோக்ராம்ஸை மட்டும்தான் மார்க் யூஸ் செய்ய முடியும். நீங்கள் யூசர் யூஸ் செய்ய வேண்டிய ப்ரோக்ராம்ஸை செக் செய்யுங்கள். யூஸ் செய்யக்கூடாத ப்ரோக்ராம்ஸை அன்செக் செய்யுங்கள். செக் ஆல் பட்டனை கொண்டு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் செக் செய்யலாம். அன்செக் ஆல் பட்டனை கொண்டு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அன்செக் செய்யலாம். லிஸ்டில் ஒரு ப்ரோக்ராம் இல்லை என்றால் பிரவுஸ் பட்டன் மூலமாக ப்ரோக்ராமை லொகேட் செய்து ஆட் செய்யுங்கள். Keeping Windows 7 updated. Windows 7 நமது கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்த பிறகும் ஆன்லைன் அப்டேஷன் மூலமாக நமது ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் பெர்ஃபார்மன்ஸை கூட்டலாம். அப்ளிகேஷனில் உள்ள பக்ஸை ஃபிக்ஸ் செய்யலாம். செக்யூரிட்டி ஃபீச்சர்களை என்ஹான்ஸ் செய்யலாம். இவை எல்லாவற்றையும் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் ஃப்ரீயாக அளிக்கிறது. இதை எப்படி செய்வது என்று இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக கண்ட்ரோல் பேனல் விண்டோவுக்கு செல்லுங்கள். இதன் மேலே சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இதை ஒரு முறை கிளிக் செய்யுங்கள். இதில் நிறைய சப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு வேண்டிய ஆப்ஷன் விண்டோஸ் அப்டேட். முதலாவதாக நாம் டர்ன் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டிங் ஆன் ஆஃப் என்ற ஆப்ஷனுக்கு செல்வோம். இந்த ஆப்ஷன் மூலமாக அப்டேட்ஸை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம்.
மற்றும் அப்டேட் டைமிங்கை எடிட் செய்யலாம். இன்ஸ்டால் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். இதனால் விண்டோஸ் நம்மை கேட்காமலேயே அப்டேட்ஸை இன்ஸ்டால் செய்யும். அடுத்துள்ள 2 ஆப்ஷன்ஸ் மூலமாக விண்டோஸ் டவுன்லோட் செய்த பின் இன்ஸ்டால் செய்யவோ அல்லது டவுன்லோட் மற்றும் இன்ஸ்டால் செய்ய நம்மிடம் பெர்மிஷன் கேட்கும். நெவர் செக் ஃபார் அப்டேட்ஸ் என்ற ஆப்ஷன் எந்த அப்டேட்ஸையும் டவுன்லோட் அல்லது இன்ஸ்டால் செய்யாது. இதனால் நமது கம்ப்யூட்டருக்கு பாதிப்பு வர நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இது ரெக்கமெண்டட் ஆப்ஷன் கிடையாது. இங்குள்ள இந்த 2 ஆப்ஷன்களை கொண்டு அப்டேட்ஸ்களை கம்ப்யூட்டர் செக் செய்ய ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தை நாம் சூஸ் செய்யலாம். இப்பொழுது கேன்சல் பட்டனை ஹிட் செய்து முந்தைய விண்டோவுக்கு செல்வோம். செக் ஃபார் அப்டேட்ஸ் என்ற ஆப்ஷனுக்கு செல்லுங்கள். ஒரு yellow colored வார்னிங் சிம்பிளை காண்பீர்கள். இது போதிய அப்டேட்ஸ் நமக்கு இல்லை என்பதை அறிவிக்கிறது. இதை நாம் ஃபிக்ஸ் செய்ய வேண்டாம். இதற்குள்ளாக 2 ஆப்ஷன்களை காண்பீர்கள். முதலாவதாக இங்கு இன்ஸ்டால் செய்ய வேண்டிய நம்பர்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ் உள்ளது. இதை ஒரு முறை கிளிக் செய்தால் அப்டேட்ஸின் லிஸ்ட் மற்றும் அவற்றின் சைஸ் போன்றவற்றை காணலாம். இதற்கு அட்ஜசன்டாக இந்த செக் பாக்ஸ் உள்ளது. இந்த செக் பாக்ஸை டிக் செய்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்யலாம். எல்லா அப்டேட் லிஸ்டையும் செக் செய்து இன்ஸ்டால் செய்வது மிக நல்லது. அடுத்ததாக ஆப்ஷனல் அப்டேட்ஸ் உள்ளது. நமது தேவைக்கேற்றபடி அப்டேட்களை இன்ஸ்டால் செய்யலாம். ப்ரீவியஸ் ஆப்ஷனில் உள்ளது போலவே இங்கும் அப்டேட்ஸின் லிஸ்ட் மற்றும் சைஸ் இருக்கும். நமக்கு தேவையான அப்டேட்ஸை செலக்ட் செய்து ஓகே பட்டனை ஹிட் செய்யலாம். பின்னர் இன்ஸ்டால் அப்டேட்ஸை கிளிக் செய்யுங்கள். இது நம்மை இந்த விண்டோவுக்கு கொண்டு வரும். இங்கு லைசன்ஸ் டெர்ம்ஸை ஏற்றுக்கொண்டு ஃபினிஷை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது இங்கே அப்டேஷன் ஸ்டேட்டஸ் உள்ளது. அப்டேஷன் இன்டர்நெட்டின் ஸ்பீடையும் சார்ந்ததாகும். நமக்கு தேவை என்றால் டவுன்லோடை ஸ்டாப் செய்யலாம். அப்டேட்ஸ் டவுன்லோட் ஆனவுடன் விண்டோஸ் அப்டேட்ஸை ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் செய்துவிடும். Defending Windows 7 with Windows Defender. Windows Defender என்றால் என்ன? இந்த ப்ரோக்ராம் நமது கம்ப்யூட்டரை ஸ்பைவேர்ஸ்களிடமிருந்து நம்மை டிஃபெண்ட் செய்கிறது. ஸ்பைவேர் என்பது ஒரு சிறிய அளவிலான ப்ரோக்ராம். இது கம்ப்யூட்டரை அட்டாக் செய்து சிஸ்டமை ஸ்லோவாக்குகிறது. ஸ்டார்ட் மெனுவிலிருந்து சர்ச் ஃபீல்டில் டிஃபெண்டர் என்று டைப் செய்யுங்கள். விண்டோஸ் டிஃபெண்டர் ப்ரோக்ராம் தோன்றும். இதை ஒரு முறை கிளிக் செய்தால் விண்டோஸ் டிஃபெண்டர் விண்டோவுக்கு நம்மை கொண்டு வந்துவிடும். இங்கு கிரீன் கலர்ட் பாரை காண்பீர்கள். இது நமது சிஸ்டமில் எந்த மலீஷியஸ் ப்ரோக்ராமும் இல்லை என்பதை காட்டுகிறது. ஒருவேளை நீங்கள் எல்லோ அல்லது ரெட் கலர்ட் பாரை காண்பீர்களானால் இது நமது மிஷின் தாக்கப்படும் என்பதை குறிப்பிடுகிறது. ஆகவே நமது மிஷினை விண்டோஸ் டிஃபெண்டரை கொண்டு ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்கேன் செய்ய ஸ்கேன் பட்டனுக்கு வாருங்கள். இந்த டிராப் டவுன் ஆரோவை கிளிக் செய்தால் 3 விதமான ஸ்கேனிங் ஆப்ஷன்கள் தோன்றும். குயிக் ஸ்கேன் மூலமாக கிரிட்டிக்கல் மற்றும் முக்கியமான கம்ப்யூட்டர் ஏரியாஸை மட்டும் ஸ்கேன் செய்யலாம். அடுத்துள்ள ஸ்கேனிங் ஆப்ஷன் மூலமாக முழு கம்ப்யூட்டர் மற்றும் எக்ஸ்டர்னல் டிவைசஸையும் ஸ்கேன் செய்து ஸ்பைவேர்ஸ் இருக்கிறதா என்று கண்டறியும். கஸ்டம் ஸ்கேன் மூலமாக ஸ்கேனிங் லொகேஷனை கஸ்டமைஸ் செய்யலாம். இப்பொழுது நாம் குயிக் ஸ்கேனை செலக்ட் செய்து ஸ்கேன் நோவை கிளிக் செய்வோம். கிரிட்டிக்கல் ஏரியாவில் விண்டோஸ் டிஃபெண்டர் ஸ்கேன் செய்வதை காண்பீர்கள். இந்த பட்டன் மூலமாக ஸ்கேனிங்கை கேன்சல் செய்ய முடியும். குயிக் ஸ்கேனின் ரிசல்ட்டை காண்பீர்கள். இங்கு ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் டிடெக்ட் ஆகவில்லை. இங்கே ஸ்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காண்பீர்கள். அதாவது டைப் ஆஃப் ஸ்கேன், ஸ்கேன் ஸ்டார்ட் டைம், தி டைம் லாஸ்டட் ஃபார் தி ஸ்கேன் மற்றும் ஸ்கேன் செய்யப்பட்ட அமௌண்ட் அல்லது ரிசோர்சஸ். கீழே டிஃபெண்டர் விண்டோவில் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காண்பீர்கள்.
கடைசியாக செய்யப்பட்ட ஸ்கேன் விண்டோஸின் டிஃபெண்டரின் ஸ்கேன் ஷெட்யூல் மற்றும் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆனில் இருக்கும். விண்டோவின் இடது பக்கத்தில் முதலாவதாக ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் என்ற ஆப்ஷன் உள்ளது. இந்த ஆப்ஷன் மூலம் ஸ்கேனிங்கின் ஃப்ரீக்வென்சியை செட் செய்யலாம். இங்கு டெய்லியை செலக்ட் செய்து கம்ப்யூட்டரை தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்கேன் செய்யலாம். நாம் ஸ்கேன் டைப்பையும் சூஸ் செய்யலாம். அடுத்த ஆப்ஷனான டிஃபால்ட் ஆக்ஷன் குறித்து இப்பொழுது பார்ப்போம். இங்கு ஒரு ஆபத்தின் வீரியத்தை பொறுத்து ஒரு ஆக்ஷனை ஸ்பெசிஃபை செய்யலாம். டிராப் டவுனின் கீழ் உள்ள சில ஆக்ஷன்ஸை இப்பொழுது பார்ப்போம். டிஃபால்ட்டாக ரெக்கமெண்டட் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன் செலக்ட் ஆகி இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக எப்பொழுதெல்லாம் கடுமையான த்ரெட் கண்டுபிடிக்கப்படுகிறதோ விண்டோஸ் டிஃபெண்டர் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் காண்பிக்கும். இரண்டாவது ஆப்ஷனான ரிமூவை செலக்ட் செய்தால் த்ரெட்டை ரிமூவ் செய்துவிடும். லாஸ்ட் குவாரண்டைன் த்ரெட்டை ஒரு லொகேஷனில் ஐசோலேட் செய்துவிடும். அது விண்டோஸ் அப்ளிகேஷன் இதனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாது. த்ரெட் ஃபைல் டெலிட் செய்யப்படாமல் குவாரண்டைன் லொகேஷனில் மியூட் ஆக இருக்கும். ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் மூலமாக ரியல் டைம் ஸ்கேனிங் செய்வதற்கான சூழல் உருவாகிறது. ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ரன் செய்யும் போது அல்லது உங்கள் இமெயிலிலிருந்து ஒரு அட்டாச்மெண்ட் டவுன்லோட் செய்யும் போது எல்லாவற்றையும் இந்த ப்ராசஸ் ஸ்கேன் செய்து ஒரு த்ரெட் ஃப்ரீ சூழலை உருவாக்குகிறது. அடுத்துள்ள எக்ஸ்க்ளூடட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் மூலமாக ஒரு த்ரெட் ஃப்ரீ ஆன ஃபைல் அல்லது லொகேஷனை ஆட் செய்யலாம்.